வணக்கம். 2024ஆம் ஆண்டுல அதிகப்படியா ஸ்கோர் செய்த காமெடி நடிகர் யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாருமே இல்லை, யோகி பாபு தான். 2023லையும் அதிகப்படியான படங்கள்ல காமெடி பண்ணினவர் யோகி பாபு அவர்கள் தான். தன்னுடைய கிராஃபை அப்படியே ஏற்றத்தோடையே பார்த்துட்டு வர யோகி பாபு தான் 2024ஆம் ஆண்டு படங்கள்லையும் தொடர்ந்து தனித்துவமான தன்னுடைய முத்திரையை தொடர்ந்து பதிச்சுட்டே இருந்திருக்கார் யோகி பாபு. யோகி பாபு அவர்கள் ஒரு காமெடியனாகவும் அவரை எடுத்துக்கலாம், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் அவர் எடுத்துக்கலாம். அவர் பொதுவாக ஒரு காமெடி நடிகர் சீரியஸாக பண்ணினார்னா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் நாகேஷ் சார் காமெடியாகவும் பண்ணி சீரியஸாகவும் பண்ணினா பல படங்களை நம்ம ஏற்றுட்ருக்கோம். வடிவேல் அவர்கள் காமெடியாக பண்ணினதை நம்ம ஏற்றுக்கிட்ட அளவுக்கு சீரியஸாக பண்ணும்போது நமக்கு எடுபடாதா அப்படின்னாக்கா அப்படி இல்லாமல் சீரியஸாக பண்ணின படங்கள்லேயும் நமக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பார். அந்த வகையில் பார்த்தா ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று இருந்தது. அந்த வெற்றிடத்தை இப்போ நிரப்பிட்டு இருக்கிறது யாரான்னு பார்த்தா யோகி பாபு அவர்கள். சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் யோகி பாபு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூஷன் சைடுக்கு. அதே போல் ஹீரோ ஒரு படத்துக்கு கலகலன்னு இருக்கணும்னா கண்டிப்பாக யோகி பாபு இருக்கணும்னு நடிகர்கள் விரும்புகிறாங்க. அதே போல் டைரக்டர்ஸும் இவரை கூப்பிட்டு வச்சு படம் எடுத்துட்டாக்கா அந்த சீன் அதெல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிவிடுவார், படத்தை விற்கிறதுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்காதுன்னு. இன்றைக்கி மோஸ்ட் வாண்டட் நடிகராக யோகி பாபு அவர்கள் வலம் வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றது தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் யோகி பாபுவோட கால்ஷீட் பிரச்சனை கிடையாது, சம்பளம் இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிற கரார்த்தனம் கிடையாது. எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதை தன்னுடைய கேரக்டர் மூலமாக தன்னுடைய நடிப்பு சாதுரியத்தின் மூலமாக அதை தூக்கி கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஆத்மார்த்தமான நடிகராக யோகி பாபு இருக்கார். இந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா சூர்யாவுடன் சேர்ந்து கங்குவா, அப்புறம் விஜய் அவர்கள் அவரோட வெங்கட் பிரபு சார் படமான கோட்டு, அப்புறம் ஏஎல் விஜய் அவர்கள் இயக்கத்தில் இவரே கதையின் நாயகனாக நடித்த போட்டு, சுந்தர் சி படம்னா காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அப்படி காமெடிக்கு பஞ்சமே இல்லாத படத்தில் யோகி பாபு இல்லைன்னா எப்படி? ஸோ சுந்தர் சி அவர்களுடைய அரண்மனை 4 படத்துலையும் யோகி பாபு கலகலக்காக வச்சிருப்பார். ஹரி அவர்களுடைய டைரக்ஷனில் விஷால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரத்னம் அப்படின்ற படத்தில் நடித்தார். அந்த ரத்னம் படத்துலையும் டைமிங் ரைமிங் காமெடிகளால் யோகி பாபு தெரிக்க விட்டுருப்பார். அப்புறம் தனி கதையின் நாயகனாக தூக்குதுறை படத்தில் நடிச்சிருப்பார். அதே போல் அயலான் திரைப்படம், சிவகார்த்திகனோட சேர்ந்து அயலான் திரைப்படம், விஜய் ஆண்டனியோட சேர்ந்து ரோமியோ திரைப்படம், ஜெயம் ரவியினுடைய சைரன் திரைப்படம், இப்படி எல்லா நடிகர்கள் கூட, சூர்யா கூட, விஜய் கூட, சுந்தர்சி படத்தில், ஏஎல் விஜய் சார் படத்தில், ஹரி சார் படத்தில், இப்படின்னு எல்லா இயக்குனர்கள் படம், எல்லா நடிகர்கள் படம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக யோகி பாபு முதல்ல அதாவது பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு மஞ்சள் தூள் அப்படின்னு மளிகை ஜாமான் எழுதுகிற மாதிரி யோகி பாபு பேரை போட்டுறது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோருமே பயன்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரசாந்த் சாருடைய அந்தகன் படம் வந்துச்சு. அந்தகன் படத்துலையும் தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணினா அந்த அந்தகன் படம், ஹிந்தியில் அந்தாதும் தமிழில் அந்தகன், அந்த அந்தகன் படத்துலையும் யோகி பாபுடைய கதாபாத்திரம் ரொம்ப பிரமாதமானதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதே போல் நீண்ட காலம் கழித்து மோகன் அவர்கள் ஹரா அப்படிங்கிற படத்தில் விஜய் ஸ்ரீசி டைரக்ஷனில் நடிச்சிருந்தார். அந்த படத்துலையும் யோகி பாபுவுடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஏன் மலையாளத்தில் குருவாயூர் அம்பலவாயில் அப்படிங்கிற ஒரு படத்துலையும் யோகி பாபு கலகலக்க வச்சிருப்பார். அதே போல் பூமரங்கள்னு ஒரு படம், சீனு ராமசாமியினுடைய கோழிப்பண்ணை செல்லதுரை அப்படின்னு இந்த வருடத்தில் யோகி பாபுவினுடைய படங்கள் 2024ஆம் ஆண்டு அதிகப்படியான காமெடி நடிகர் நடித்த படங்கள்னு பார்த்தா அது யோகி பாபுவுடைய படங்கள் தான். அதை படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியிலையும் கலக்கியிருப்பார், சென்டிமெண்ட்லேயும் கலக்கியிருப்பார். அதாவது ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஒரு காமெடி நடிகராகவும் 2 குதிரையை வச்சுக்கிட்டு சவாரி பண்ணினார் இந்த 2024ஆம் ஆண்டிலையும், போன வருடத்தை போலவே. ஸோ இந்த 2024ஆம் ஆண்டில் யோகி பாபு நடித்த பல படங்கள் நம்ம மனசை கவர்ந்துச்சு. எல்லோருக்கும் பிடித்த நடிகராக யோகி பாபு இருக்கார். ஒரு பக்கம் ஷூட்டிங் பரபரப்பு அப்படின்னு இருந்தாக்க, இன்னொரு பக்கம் பார்த்தாக்க அவர் தனக்கு கிடைக்கிற நேரங்களிலெல்லாம் கோயில்களுக்கு சென்று தரிசனம் செய்வதையும் வழக்கமாக வச்சிருக்கிறாரு. அவர் கையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 7-8 கயிறு கட்டியிருப்பார், கோவில் சம்மந்தப்பட்ட அந்த கோவில் கயிறு கட்டியிருப்பார். பார்த்தா சமீபத்தில் வல்லக்கோட்டை கோயிலுக்கு போனார், அப்புறம் பார்த்தா முன்னாடி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனார், சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனார், பழனி கோயிலுக்கு போனார். அப்படின்னு அவரை ஒரு பக்கம் கோவில்களில் அவரை தரிசனம் பண்ணுற விஷயங்களையும் பார்க்க முடியுது. அதே போல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் வாரம் படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா அந்த படத்தில் கண்டிப்பாக யோகி பாபு இருந்துடுறாரு.
அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாள் கால் ஷீட்டாவது வாங்கி படத்தை ஃபில் பண்ணாதான் படம் முழுக்க அவர் வர மாதிரி வச்சுக்கிட்டெல்லாம் ஜமாய்க்கிறாங்க ப்ரொடியூசர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, நடிகர்கள், இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லி. இந்த 2024ஆம் ஆண்டினுடைய சிறந்த நடிகர் யாரு? காமெடி நல்ல குணச்சித்திர கேரக்டரில் யாரு? சப்போர்ட்டிங் ஆக்டரில் யாரு அப்படின்னு சொன்னாக்கா அதில் யோகி பாபு அவர்களுக்கு கண்டிப்பாக முதலிடம் கொடுக்கணும். 2024ஆம் ஆண்டில் யோகி பாபு அவர்கள் சிறந்த காமெடி நடிகராகவும் சிறந்த குணச்சித்திர நடிகராகும்னு ரிலாக்ஸ் சித்ராம்ஜி அவரை சொல்கிறதுல பெருமையோடு சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுறேன் நான். யோகி பாபு அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த 2025லையும் தொடர்ந்து இன்னும் பல படங்கள் அவருக்கு வரிசை கட்டி வருது. எல்லாத்துலேயும் தன்னுடைய முத்திரையை யோகி பாபு பதித்தே தீருவார் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கம்.